வணக்கம். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் 228வது வீர வணக்க நிகழ்வாக அவரை வணங்கி எனது உரையை துவக்குகிறேன். இந்த நிகழ்ச்சியை மிகவும் சீரும் சிறப்புடனும் ஏற்பாடு செய்துள்ள இளைஞர் நற்பணி மன்றத்தினர் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் நற்பணி மன்றத்தினர் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய காவல்துறை மற்றும் பேரூராட்சி பொதுமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இப்பொழுது நாம் வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் புகழை பற்றி எடுத்துரைப்பதற்கு ஒரு நாள் போதாது. ஏனென்றால் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரத்தை சீர்தூக்கி பார்க்கும்போது அவருடைய தியாகம் மட்டுமல்ல, அவரை சார்ந்த மற்ற மன்னர்கள் துணை நின்று போராடிய அனைத்து தியாகிகளையும் இந்த நாளில் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் அனைவரை வரலாற்றை பற்றி பேச வேண்டும். ஆகவே தான் சொல்கிறேன், இந்த ஒரு நாள், இந்த ஒரு மணி நேரம் போதாது என்று. இப்பொழுது ஒரு இந்திய தேசத்தை பற்றி ஒரு சிறிய உரையை முன்வைக்கிறேன். இது வீரபாண்டிய கட்டபொம்மன் அதற்கு முன்னால் அதற்கு பின்னால் ஆட்சி செய்த அனைவருக்கும் அனைத்து மன்னர்களுக்கும் பொருந்தும். நமது இந்திய தேசமானது ஒரு 200 ஆண்டுகளாக அந்நியனுக்கு, அதாவது ஒரு வியாபார நோக்கத்தில் இந்திய நாட்டிற்கு ஒரு அந்நியர்கள் இந்திய நாட்டிற்கு வந்தார்கள். அதாவது ஒரு 50ஆக இருக்கலாம், ஒரு 100ஆக இருக்கலாம், ஒரு 1000 பேர் உள்ள மக்கள் மட்டும்தான் இந்திய நாட்டிற்குள் வியாபார பணிக்காக வந்தார்கள். நாம் அவர்களிடம் அடிமைப்படுத்தி கிடந்தோம் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அதற்கு முக்கியமாக ஒரு 3 காரணங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது முக்கியமான 3 காரணங்கள் என்று சொல்லலாம். காரணங்கள் எடுத்துக்கொண்டு போனால் நிறையா சொல்லலாம். அதில் முக்கியமான 3 காரணங்கள். ஒன்று, நமது இந்திய நாட்டில் வீரம் இல்லையா என்ற கேள்வி இருக்கிறது. என்னடா இது வீரம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறானே நீங்கள்லாம் நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா ஒருத்தங்க அடிமைப்பட்டு போகிறாங்கன்னா அதுக்கு நம்ம மெயினாக வீரம் இல்லையோ, அதாவது இப்போ இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் நினைக்கலாம் என்னடா வீரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் விட்டால் கூட இந்தியன் பாகிஸ்தான் பார்டருக்கோ இல்லாட்டி இந்தியா சீனா பார்டருக்கோ பங்களாதேஷ் பார்டருக்கோ கூப்பிட்டா கூட துப்பாக்கி தூக்கிட்டோ போய் பார்டரில் செக்யூரிட்டியாக நிற்கணும்னா கூட நம்ம போகிறதுக்கு தயாராக இருக்கோம். அந்த அளவுக்கு வீரம் இளைஞர் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இதை தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அதாவது என்னன்னா, அப்போ அந்த காலத்தில் இப்போவே நம்ம இந்த அளவுக்கு ஒரு வீரத்தோடையோ இந்த அளவுக்கு ஒரு போர்க்குணத்தோட இருக்கும்போது ஒரு நமக்கு முன்னோர்கள் நம்ம ஹிஸ்டரியில் நிறைய பேர்த்த படிச்சிருக்கோம். அவங்களை பற்றியெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அந்த காலத்தில் இருக்கிறவங்க வீரம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது என்னன்னா, பழங்காலத்து ஆவணங்களையும் பழங்காலத்து ஹிஸ்டரிகளையும் பழங்காலத்து ஆங்கிலேயனே எழுதி வச்ச அந்த ஹிஸ்டரியெல்லாம் நம்ம தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புதபல பராக்கர பலசாலிகளும் மன்னர்களும், அதாவது உடல் வளமும் மனவளமும் உறுதியும் கொண்ட மன்னர்களும் மக்களும் பொதுமக்களும், அதாவது மன்னன் மட்டும் இல்லாமல் மக்களும் பார்த்தீங்கன்னா மிகுந்த திறமையோட இருந்தாங்க. போருக்கு போகனா கூட நார்மலாக ஒரு வயக்காட்டில் வேலை பார்க்கணும் கூப்பிட்டு கூட போருக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வீரம் செறிந்தவங்களாக இருந்தாங்க. மேலும் இதை விட சொல்லப்போனால் விஜயநகர பேரரசு ஆண்ட நமது திருமலை நாயக்கர், வீரபாண்டிய கட்டபொம்மன், திருப்பாச்சி கோபால நாயக்கர், இன்னும் சொல்லப்போனால் நமது திருப்பூர் மாவட்டத்தில் பிறந்த நமது தலி எத்தலப்ப நாயக்கர் என்ற மன்னன் ஆங்கிலேயனையே தூக்கிலிட்டு அவரை சாகும் வரை நின்று மக்கள் மத்தியிலே தூக்கிலிட்டு செய்தார். அந்த மாதிரி மன்னர்களுக்கெல்லாம் வீரம் செறிந்திருந்தது. ஓகேங்களா? அதே போல பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தீபகற்ப, அதாவது இங்க இருக்கிற நம்ம கொங்கு மண்டல பகுதியில் இருக்கிற அனைத்து குறுநில மன்னர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு தீபகற்ப கூட்டணியை ஏற்படுத்திய விருப்பாச்சி கோபால நாயக்கர் அவர்களெல்லாம் பிறந்த இந்த மண்ணிலே நமக்கு வீரத்தை பற்றி பேச வார்த்தைகள் பத்தாது, வார்த்தைகளும் இல்லை. ஏனென்றால் இன்னும் சொல்ல போனால் சத்ரபதி சிவாஜி நமது கொங்கு மண்டலத்தில் இருந்த வீரன் சின்னமலை, மேற்கில் அந்த தெற்கில் இருந்த மருத சகோதரர்கள், அதாவது வீரமங்கை வேலுநாச்சியார், ராணி மங்கம்மாள், இந்த மாதிரி ராஜராணி, இந்த மாதிரி பெண்களும் வீரத்தில் சிறந்து விளங்கினர். ஆகவே நான் வீரம் இருக்கிறதா என்று கேள்வி கேட்டேன். இந்த வீரம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இதை விட பல மடங்கு பல விதத்தில் உயர்ந்திருந்தது. ஆகவே நம்ம வீரம் சேர்க்கிறது செல்வம் இல்லையா என்று அடுத்த கேள்வி. எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா
பணப்புழக்கம் இருக்கிறது. ஆனால் இதற்கு முன்னாடி இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா மன்னர் ஆட்சி காலத்தில் பணம் இல்லையான்னு கேட்க போனால் பணம் செல்வங்கிறத பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு மிக்க நாடாக இருக்குது. அதாவது ஒரு இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, ஃபஸ்ட்டு ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க. அவங்க வந்து அட்ராக்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்வ செழிப்பு, இங்கே இருக்கிற வளங்களை பார்த்து தான். வளங்கள்னா காசு பணம் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற விளைகிற தானியங்களும் ஒவ்வொருமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாடுகள் ஆடுகள் இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்வங்களாக மட்டும்தான் பார்க்கப்பட்டது. அத்தனை கனிம வளங்களையும் இந்தியாவுக்குள்ளே இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பழங்காலத்தை முதல் கொண்டு பழங்கால செப்பேடுகள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க எழுதி வச்சிருக்க இந்த ஹிஸ்ட்ரி புக்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகேங்களா? இந்த நம் நாடு பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்துல இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எடுக்கிறவங்களுக்கு அல்ல குறையாத என்ன சொல்றது காமதேனு கொடுப்பது போல இந்திய திருநாட்டில் அனைத்து செல்வ வளங்களும் இருக்கின்றன.